இன்றைக்கு என்னென்னு சொன்னால் இந்த ஊராடு இந்த பாருங்க ஊராடு கறி வைக்க போகிறோம். ஊராடு நல்லா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். என்னிடையில் இந்த கண்டபடி மசாலாக்கள் போடாதபடியா கரம் மசாலா அது ஒன்றும் போடையில தானே. அப்போ அந்த வன்னி ஸ்டைலில் இருந்து ஊரில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. வெம்பிளி ஹை ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா மலர்ன்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது, ஸ்ரீலங்கன் மலர் சூப்பர் மார்க்கெட். அதுக்குள்ளுக்கு உயர்ச்சின்னு சொல்லி ஒரு இறைச்சி கடை இருக்குது. அங்கே 24/7 நீங்கள் இறைச்சி வாங்கலாம். மலருக்குள்ளே டீ அதெல்லாம் 24/7 இருக்குது. இப்போ வேறு இடங்கள்லேருந்து பெறாக்கள் இரவில் வந்தீங்களாண்டா அங்கே நீங்கள் வாங்கிட்டு போய் சமைங்க. இறைச்சி நல்ல இறைச்சி, வளமையாக அங்கே வாங்குறாங்க நல்ல இறைச்சி. இப்போ இந்த இறைச்சின்றது தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இறைச்சி வந்து தனியாக இருந்தால் பாருங்க, இதில் இருக்கிற வெங்காயம், உள்ளி, இஞ்சி, மிளகாய், எஃப்னா கறித்தூள் நீ ஸ்டைலில் ஒரு ஊர் ஆட்டுக்கறி செய்ய போகிறேன். செய்கிற முறையெல்லாம் நான் செய்து காட்டுறேன், பார்த்து சர்வ் பண்ணி வடிவாக சமைச்சு சாப்பிடுங்க. மிளகு, இஞ்சி போடு, இவ்வளத்தையும் போட்டு என்ன செய்யணும்னா குத்தி வை. பங்கு இறைச்சல் சொந்தவங்க ஈரல் போட்டிருக்குறாங்க, ஹார்ட் போட்டிருக்குறாங்க, ஒரு சின்ன துண்டு ஹார்ட். இந்த ரிப்ஸ் எலும்பு கொஞ்சம் போட்டிருக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம், இந்த கடுகு, பெருஞ்சீரகம், ஒரு துண்டு கருவாப்பட்டை. வெங்காயம் போடுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா நாங்கள் இடித்து வச்சோம் உள்ளி பூண்டெல்லாம் அதை போடணும். பாருங்க நல்லா வாசம் தரும். சம்பளம் வலிக்கிட்ட அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், மற்றது பச்சை மிளகா, வெட்டி வச்ச இறைச்சி போடணும், மஞ்சள் போடுவோம், அளவு உப்பு கல் உப்பு போடுவோம், டேஸ்ட்டுக்கு தேவையான கொஞ்சம் அது நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா வடிவாக கொஞ்சம் தண்ணி விடுங்க. அப்படியே மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் அவிய விடுங்க. இந்தாருங்க. இப்போ அடுத்த தடவை அவிஞ்சு பாருங்க. இப்போ இந்த தண்ணி அவிஞ்சு வத்தி இருக்கிறது இதை ஜெஃப்னா கறி பவுடருக்கு தானே, அது உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் எனக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். ஒரு மிக்ஸ் பண்ணுவேன். நல்லா அடுப்பை குறைச்சி போட்டு 5 நிமிஷம் அவிய விடுங்க. பாருங்க இப்போ திறந்து பார்க்கணுமா, இந்த திறந்து பார்க்க பார்த்தீங்களா நல்ல எண்ணெய் எல்லாம் போட்டு இதில் அடிப்பிடிக்க வலிக்கிறேன். இப்போ என்னென்னா இதை பாருங்கள், தூள் வாசம் போயிட்டு தான், தூள் வாசம் போயிட்டுது. இப்போ நல்ல ஒரு கறி ரெடி. தேசி புளி கொஞ்சம் விடுங்க. நாங்கள் வந்து செஞ்ச ஊராட்டுக்கறி